ஓம் நமோ வெங்கடேசாய. 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள்ளாக திருக்கோவிலூர் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ உலகளந்த பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் மிக சிறப்பான வகையில் நடைபெற்றது. சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து பக்த பெருமக்கள் அனைவரும் மூலவரை தரிசிக்கவில்லை என்றாலும் கோபுர வாசலிலே இந்த பெருமாளை தரிசித்து வேண்டிக் கொண்டு கோவிந்த நாமம் சொல்லிக்கொண்டு தங்கள் ஊர் திரும்புகின்றார்கள். இந்த திருக்கோவிலுக்கு பல சிறப்பு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருக்கோவிலூர் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ரமண மகரிஷி இந்த ஊருக்கு வந்ததாக. இங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒப்பிலாமணீஸ்வரர், சௌந்தரிய நாயகி அம்பாள். அமைதியான இந்த கிராமம் அரகண்டநல்லூர் என்று அழைக்கப்படுகிறது. திருக்கோவிலூர் ரயில் நிலையத்துக்கு எதிர்த்தபுறத்தில் காவல் நிலையமும், அந்த காவல் நிலையத்தை ஒட்டி ஒரு குன்று மலைப்பாதை போகும் வழி உள்ளது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் பகவான் ரமண மகரிஷி when aged 16 left Madurai on 29/8/1896 by train for Tiruvannamalai and reached Mambalapattu on 30/8/1896. Walked into Tirukovilur where he retrained again on 1/9/1986. இங்கு வந்தபோது அவர் முதலில் தனது 16வது வயதில் திருக்கோவிலூரை அடைந்து இந்த அரகண்டநல்லூர் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை தரிசித்து இங்கிருந்தே திருவண்ணாமலை தெரியும், அதை பார்த்திருக்கிறார். அவரது உருவச்சிலை நிறுவப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவிலில். ரமண மகரிஷிக்கு இந்த சிவபெருமான் கொடுத்த காட்சி. அமைதியான ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கின்ற அரகண்டநல்லூர் சிவபெருமானை அழகான அம்பாள் சௌந்தரிய நாயகி 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்பதற்கு அடையாளத்தை பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த கல் கட்டிடங்கள், கற்றளி என்று இதை சொல்வார்கள். அம்பாள் சன்னதியும் சுவாமி சன்னதியும். இது தென்பெண்ணை ஆறு. இந்த ஆற்றில் இங்கிருந்து அந்த கோவிலின் கோபுரவாசலிலிருந்து நாம் 3 இடங்களை பார்க்கலாம். ஒன்று, இங்கு பாண்டவர் காலத்தில் ஏற்பட்ட அவர்கள் விஜயத்தை பறைசாற்றும் வகையில் பீமனின் பாதம் இருப்பதான ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக, இங்கிருந்தே பார்த்தால் 8 வீர செயல்களை புரிந்த சிவபெருமானில் அந்தகாசுரனை வதம் செய்த திருவதிகை, ஒவ்வொரு வீர செயல்களை செய்யும் சிவபெருமானின் இடத்தை அதிகை வீரட்டானம் என்று சொல்வார்கள். வீரட்டானேஸ்வரர் கோவில். அடுத்த வீடியோவில் அதை பற்றின விவரங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்திலிருந்து, இந்த சிவபெருமான் கோவிலிலிருந்து நாம் பார்த்தாலே அந்த பீமனின் பாதம், இந்த கொடிமரத்துக்கு அருகில் நின்று பார்த்தால் திருவண்ணாமலை இங்கிருந்து தெரியும். திருஞான சம்பந்தரின் திருப்பாதங்கள் இங்கு இருக்கிறது. பிரதோஷத்தில் மிக சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது. அனைவரும் சேவித்து பலன் பெறவும் தொடரும்.